சுஜிரத். நரகம் வந்து கடலுக்கு கீழே கூட இருக்குன்னு சில பேர், அது சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இது நான் இந்த ஒரு சில வசனத்துல பேருடைய கருத்து, ஒரு சில பேருடைய கருத்து இருக்குங்க. இந்த ஆயத்துல சொல்றதுனால, நரகம் வந்து ம். கீழ கடல் கீழ இருந்தாலும் இருக்கலாம். கடலா கடலுக்கு மாறும். கீழன்றாங்க, பூமிக்கு அடியிலன்றாங்க. அ அல்லாஹு அலம். ஸோ இதன் நுஃபூசு ஜுபிஜத். உயிர்களும் ஒன்று சேர்க்கப்படும்போது, நுஃபுஸ் உயிர்கள் எல்லாமே உயிர்கள் தான் சொல்றாங்க. ஜுவிஜத் இணைக்கப்படும்போது. சுவிஜத்னா உயிர்கள். அதாவது நுஃபூஸ் ம். தான் உயிர், ஆத்மா. ம்ஹ்ம். ஜுவ்விஜ் அசல்ல ஜௌஜ்ன்னு வந்தது. ம். சரிங்களா? அதாவது ம்ஹ்ம். உடம்புன்னா அது உயிர். உயிர்னா உடம்பு. ம். அப்படின்னு தான் சொல்லுவோம். ம்ஹ்ம். என்னென்ன சொல்றீங்க? ம்ஹ்ம். உயிர் இல்லாம உடம்பு ம்ஹ்ம். இல்ல, உடம்பு இல்லாம உயிர் இல்ல. ஆமா. உயிருக்கு எப்ப மதிப்பு? அது உடம்புல இருந்தாதான். உடம்புக்கு எப்ப மதிப்பு? அதுல உயிர் இருந்தாதான். ம்ஹ்ம். அப்போ அந்த கியாம நாள்ல அல்லாஹ் வந்து செத்து ம். போன எல்லா மனிதர்களுடைய பாடிய மறுபடியும் அதை ரீகம்ப்ளீட் ஆக்கி அதுக்குள்ள உயிரை செலுத்துவான். இதன் ம். ம். ம்ஹ்ம். ஆ. அதான் நல்லவங்களோட சேர்ந்து இருப்பாங்க. அப்படியும் சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள். இப்போ நல்ல சாலிஹீன்கள்லாம் சாலிஹீன்களா இருப்பாங்க. காஃபிர்கள்லாம் காஃபிர்களா இருப்பாங்க. நம்ம அந்த யாரு நயவஞ்சகர்களா நிப்பாங்க. என்ன இந்த மாரி குரூப்பா அ அந்த மாரி கூட சொல்றாங்க. சொல்றாங்கல்ல அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் ஷிமால், முகர்ரபூன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஆமா அந்த ஆமா மாரி ஆமா. அந்த மாரி கூட ம் முத்தனஃபஸ்னா ஆ அதான் நஃப்ஸ் அதெல்லாம் இருந்துங்க. நஃப்ஸ். சில பேர் வந்து அந்த உ உடம்பு நம்ம எல்லாம் எழுப்பப்பட்டு நம்ம உயிர் அதில திருப்பி சேருது இல்லைங்களா? அந்த ஆமா. ஒரு சீனிய சொல்றாங்க. அல்லாஹு அலம். அல்லாஹ் வந்து பல மாரியான தஃப்சீர்கள் இருக்கு. இதுல எப்படின்னா நமக்கு என்ன நல்ல நஃப்ஸுகளோட நம்ம இருக்கணும். என்ன அந்த ஒரு இது அல்லாஹ் நியமத்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது நீங்க சேர்க்கணுமா இதுல? உங்களோட இல்ல இல்ல அவ்வளவுதானே அவ்வளவுதானே. நுஃபூஸ். வைதல் மௌஊதத்து சுஇலத். சுஈலத். சுஈலத். சுஇலத். ம்ஹ்ம். உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தையானவளும் வினவப்படும்போது. ம். இந்த இது அரப்ஸ் வந்து ம். அந்த பெண் குழந்தைகள் பிறக்கிறத ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் அவங்களோட ம். அந்தஸ்து குறைவானதாகவும் கருதுவாங்க. ம். அதனால கருதி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை போய் உயிரோட போய் புதைச்சிருவாங்க. சோ ம். அதை பார்த்தா அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். ம். அந்த நீங்க எந்த குழந்தை பெண் குழந்தை உயிரோட புதைச்சிங்களா இல்லையா, அதை ஆமா. பத்தி சுஇலத் ம்ஹ்ஹ்ம். வில் ம். ஆஸ்க். ஆமா. உங்க நீங்க ம். கேட்கப்படுவீர்கள். உங்களுக்கு அது சம்பந்தமா விசாரணை இருக்கு. அதெல்லாம் அல்லாஹ் ம். விட்டுடுவான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் ம். சும்மா விட்டுடுவான்னு ம்ஹ்ம். நினைச்சுக்காதீங்க. ம். அதான் அந்த அந்த கேள்வி வந்து அல்லாஹ் அந்த பெண் குழந்தைட்டயே தான் கேட்பானாம். கொலை செஞ்ச ஃபாதர் கிட்ட கேட்க மாட்டானாம். நான் ஏன் உன்ன கொலை செஞ்சான்? அந்த அல்லாஹ் வந்து அவ்வளோ கோவமா இருக்கானாம் அந்த தகப்பன்ட்ட. என்ன? ஸோ டைரக்ட்டா இப்போ கோர்ட்ல பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே அ என்ன செய்வாங்க? கேட்பாங்க இல்லையா? அ ம். அல்லாஹ் வந்து அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டானாம். ஏன் உன்னையே கொன்னான் ஃபாதரு என்ன? அப்படின்ட்டு அவ்வளோ கோவத்துல என்ன அவனுக்கு அப்படி எவ்வளோ பெரிய அதாபம் இருக்கும் பாருங்க அப்போ. அ கண்டிப்பா. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில நெறைய பேரு இப்போ உலகத்தில இப்போ யாரும் குழந்தைய ரேரா தான் கொலை பண்றாங்க. அப்ப யாரும் பண்றதில்ல. என்ன ஆனா நெறைய பேரு இந்த அ வீக்கர் செக்ஷன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு இப்ப இஸ்ரேல், பாலஸ்தீன் பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அவங்களுக்கு யாருமே இல்ல. வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுது இல்லைங்களா? என்ன மெயினா அநியாயமா ஒரு ஆ. சமுதாயத்தையே அழிக்கிறானே அவன். நீங்க அது நம்ம எல்லா உலகத்திலயும் அந்த பணக்காரங்க, காசு இருக்கிறவங்க,
ஒருத்தன் தப்பு செஞ்சா வெளிய வந்துருவான். சும்மா ஒருத்தன் மேல போய் ஒரு வீணான வழக்க போட்டு அவன வந்து பல வருஷங்களா உள்ள கூட இருக்கிறாங்க சில பேர் இல்லைங்களா? ம், ம், ம். அவங்களுக்கும் இந்த ஒரு ஆயத்து பொருந்தும் அப்படிங்கிறாங்க. என்ன குற்றத்துக்காக உன்ன வந்து இந்த மாரி வதச்சாங்க? எதுக்காக உன்ன வந்து அ ஏன் அப்படி என்னத்தான்ப்பா பண்ண நீனு? ஆமா. அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து எந்த கேள்வியும் செஞ்சவங்கள வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். நேரா அவங்களுக்கு நரகம் தான். அதாபு தான். என்ன. ஸோ இது கண்டிப்பா. வந்து இதுல நமக்கு என்ன படிப்பினைன்னா, நமக்கு கீழ இருக்கிறவங்கள நம்ம கவனமா இருக்கணும். அநீதி இழைக்கக்கூடாது யாரையும். என்ன. அ 2வது பெண் குழந்தை வந்து அந்த காலத்துல ஜாஹிலியா காலத்துல எப்படி நடத்துனாங்களோ, அந்த மாரி நம்ம நடத்தக்கூடாது இப்போ. என்ன. ம். அதான் எல்லாரும் ம். உலமாக்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, ம். அ படைப்பினங்கள் கிட்ட நீங்க அல்லாஹ்வ பார்க்கல. ரப்ப நீங்க ம். பார்க்கல. நீங்க இன்ஷா ஆமா. அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல தான் பார்ப்பீங்க. ஆனா ம். படைப்பினங்கள நீங்க பார்க்கிறீங்க. ஆனால் ஆமா. நீங்க அந்த படைப்பினங்கள் கிட்ட எப்படி நடந்துப்பீங்களோ, அப்படிதான் அல்லாஹ் உங்க கூட நடந்துப்பான். எனவே ஆமா. மக்கள அநியாயம் பண்றதோ, அவங்கள ஏமாத்துறதோ, அவங்கள ம். துன்புறுத்துறதோ, இதெல்லாம் ம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காதுங்க. ஆமா. ம். ஏன்னாப்பா நீ உன் கூட இருக்கிறவங்ககிட்டயே நீ நல்லா நடந்துக்க மாட்டேன்றியே. அப்ப நீ என்ன எப்படி நீ நெனப்ப? ஆமா. ம். ம். இந்த திருப்பி சொல்றேன்னா, அந்த அந்த காலத்துல வந்து இந்த யாருமே கேட்க மாட்டாங்களாம். இந்த மாரி பெண் குழந்தைய வந்து போய் புதைச்சுட்டு வந்தாங்கன்னா, ஆ கேட்கறதுக்கு கூட ஆள் இது இல்ல. கே கே யா கேட்க கூட யாரும் அந்த இது அதான் ஒரு நாதி இல்லன்னுவாங்க தெரியுங்களா? ஆமா ஆமா கேட்க கூட நாதி இல்ல. சர்வசாதாரணமா நடக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா இது போன மக்கால இந்த ஒரு இடம் இருக்கு. எங்கன்னா, அந்த ஹரம் பக்கத்துல ஒரு ஒரு இடம் மட்டும் எதுவுமே டெவலப் பண்ணாம வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான அது பிரைம் லொகேஷன் அது. என்ன. சரி. அந்த இடத்துல தான் அந்த பெண் குழந்தைகள்லாம் அடக்கம் பண்ணப்பட்ட இடம். என்ன. ஓ! ஆ அங்க சில சொல்றாங்க உண்மையா பொய்யா தெரியல. சில கட்டிடங்கள் கட்டுறதுக்காக ஆ அஸ்திவாரம் தோண்டும்போது, ஒரே அழுகுரலும், ரத்தமும் தான் இருந்துச்சு. அதனால வந்து அந்த இடத்துல கவர்மெண்ட்டே ஒண்ணும் செய்ய முடியல அந்த இடத்த அப்படிங்கிறாங்க. அப்பா! ஸோ அவங்களாம் அப்போ என்ன ஷ ஷஹீதுகள் மாரி இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் இப்போ. குழந்தைங்களும் இப்போ அந்த இடத்துல. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். நடக்குது அந்த மாரி சுஹதாக்கள் இந்த மாரி ஆ இதுலயும் சொல்லுவாங்க. இந்த மதீனால அ சு உஹது மலை பக்கத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? யாரு அந்த சுஹதாக்கள். அது தெரியுங்களா உங்களுக்கு? மதினாலயா? ஆமாமா. உஹதுல. உஹதுல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி அது ஒரு வெள்ளம் வந்துச்சுங்களாம். வெள்ளம் ரீசென்ட்டா. என்ன. சரி. வெள்ளம் வந்தா எல்லா அ மையத்துகளும் அப்படியே மேல தண்ணீல வருதுங்களாம். எல்லாருடைய ஒ அல்லாஹ் அக்பர்! அந்த மாரி கூட சொல்றாங்க. ம். ஸோ இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது மாரி உண்மையிலேயே அந்த இடம் இருக்குது. போனா பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஓஹோ! ரோட்டெல்லாம் ஓஹோ! அந்த இடம் இருக்குது. அது ஜாஹிலியா காலத்துல செஞ்சது. அது இஸ்லாம் வந்து அத அப்படியே மாத்திட்டான். அல்லாஹ் வந்து பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸ குடுத்தான். என்ன. ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, யாரு 3 பெண் குழந்தைகள நல்லபடியா வளர்த்தாங்களோ, அவங்களுக்கு வந்து சொர்க்கம். என்ன. அது ஒரு அப்படி கொண்டு வந்துட்டான் அல்லாஹ். என்ன. ஸோ நமக்கு என்ன படிப்பினை இதுலன்னா, அல்லாஹ் காப்பாத்தணும். அநீதி இழைக்கிறது வந்து கூடாது. என்ன. இப்ப நார்மலா நம்மளால இப்ப சில பேர் நம்மளே சம்டைம் தப்பு பண்றது தான். கோவத்துல என்ன பண்றோம்னே தெரியாது இல்லைங்களா? என்ன. அண்ணன் தம்பி அடிக்கிறது, பெற்றோர்கள் கண்டிப்பா. பிள்ளைங்கள அடிக்கிறது, நெறைய, நெறைய நடக்குதுண்ணே. இன்னைக்கு கோவத்தினால. வந்து அதாவது ம். ம். அந்த கோவம், இந்த ஆமா. கண்ட்ரோல் ம். இல்லாத தன்மை, செல்ஃப் ஆமா, கண்ட்ரோல் இல்லாத தன்மை, ஆமா, லூஸ் டாக்கிங். ஆமா. எல்லாத்துக்குமே நம்ம கேள்வி கணக்கு இருக்கு. அது பாவம் செஞ்சா அது தௌபா செஞ்சிடணும். என்ன. இன்ஷா அல்லாஹ் கோவத்திலேருந்து நம்மள பாதுகாக்கணும் அல்லாஹ். என்ன அநீதிகள்லேருந்து பாதுகாக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. இன்ஷா அல்லாஹ். "பிஐ தம்பின் குத்திலத்" எந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டாய்? அப்படின்னு. என்ன. எந்த குற்றம் நீ என்ன குற்றத்துக்காக சொல்றாங்க. அ அப்படி குற்றம். என்னப்பா பாவம் செஞ்ச நீனு? ஆமா. ம்.
அதாவது இந்த தம்புன்னா சின்ன பாவம்னு சொல்றாங்க. பெரிய பாவம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு நீ நீ என்ன ஆமா பண்ணியிருப்ப? தம்புன்னா ஏன்னா அதுவே சின்ன குழந்தைங்கண்ணே. நீ என்ன பாவம் செஞ்சிருப்ப? அதாவது ரோட்ல போலீஸ்காரன் டிக்கெட் குடுக்குறான்ல, அந்த என்ன ஃபைன் அடிக்கிறாங்கல்ல சம்மனு. நான் அதுக்கு தான் அரபுகள் வந்து தம்பும்பாங்களாம். சின்ன சின்ன பாவம், சின்ன சின்ன குற்றங்கள். என்ன? சரி சரி சரி. அந்த மாரி குற்றங்களாவது நீ செஞ்சியா? என்ன? அப்படின்னு நல்லா கேட்பானாம். ஆ. சுப்ஹானல்லாஹ். ஆ. ம். ஸோ ஸோ என்ன அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கும்? ஒரு சின்ன தவறு கூட செஞ்சிருக்காது இல்லையா? அது மாசூம்ல அது பாவம். ம். அப்புறம் வைதன் சுஹூஃபு நுஷிரத். விசாரணைக்காக மனிதர்களுடைய பதிவு புத்தகங்கள் விரிக்கப்படும்போது. அப்போ அடுத்தது வந்து வினைச்சுவடிகள், பட்டோலைகள் விரிக்கப்படும்போதுங்கிறாங்க. உங்களுடைய அந்த அந்த ஒர்க் ஷீட் அவங்க என்ன இந்த ம். உலகத்துல பண்ணாங்க ஆ. அப்படின்றத ஃபுல்லா வந்து குறிப்பு ஏடுகளை ஆமால் ம். நாமான்னு சொல்றாங்களா இல்லைங்க? ஆமா. ம். இப்போ குரானும் சுஹுஃபு தான் இல்லையா? நம்ம படிக்கிற இப்போ குரானு, ஹதீஸ் எல்லாமே ஷுஹுஃப். அதுவும் சுஹுஃப்ன்னு தானே சொல்றோம்? ஆமா ஏடுதான் அது ஆமா. ஏடுதான். இப்போ இந்த உலகத்துல அத பத்தி கவலைப்பட்டுருந்தோம்னா, மறு உலகத்துல இந்த சுஹுஃப் பத்தி கவலைப்பட மாட்டோமா? ஆமா இந்த சூஃப அ படிச்சுக்கிட்டு இத பத்தி ம். கவலைப்பட்டுக்கிட்டு இதுல நம்ம ஆமா. ஒரு அக்கறை செலுத்திட்டு இருந்தாக்கா அந்த சூப்ப பத்தி கவலையே பட தேவையில்லை. கவலைப்பட தேவையில்ல. அதான் இவனுக்கு தான் இந்த சூப்ப தொடறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. ஆமா, ஆமா. மத்தவங்கள நம்மள பேசிக்குவோம். நம்மள பேசிக்குவோம் நமக்கு முதல்ல. தான் நமக்கு தான். அல்ல. உட்கார்ந்து யோசிக்க சொல்றான், சிந்திக்க சொல்றான் குரான. இப்பதான் சிந்திக்க முயற்சி பண்றோம். முயற்சி பண்றோம். இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்த குடுக்கட்டும் நமக்கு மேல மேல. ஆமீன் ஆமீன் ஆமீன். இத ஸமாஉ குஷிதத். ம். வானம் குஷிதத்னா அகற்றப்படும்போதுங்கிறாங்க. பிளந்து அகற்றப்படும்போது. ம். ம். வானத்தையே அல்லாஹ் உடைச்சிருவான். ஆஹா. வானத்தையே அல்லாஹ் ம். சுக்கூரா ஆக்கிடுவான். ம். சில இடத்துல வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல, வர்தத்தன் கத்திஹான் ஃபபி ஐயி ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான்ல. அங்க ம். வந்து கத்திஹான்னா தோல உரிக்கிறா மாரி இல்லைங்களா? ம். ஆ தோல உரிச்சு கீழ அந்த நரகத்தோட ரிஃப்ளெக்ஷன் அங்க வந்து சிவப்பா இருக்கும் கூட சொல்றாங்க. அதுல அர்-ரஹ்மான் சூரால. அ இதுல வந்து குஷிதத் னா உரிக்கிறதுங்களாம்மா? ஆமா. தோல உரிக்கிறது கூட சொல்லுவாங்க. கஷிதத். குஷித்தத் அகற்றுறது, ஆஹா. நீக்கிறது, விலக்கிறது, ம். உடைச்சிடுறது. ம். கஷஃப் சோ கஷஃப் சோ கஷஃப்னா வானத்துக்கு மேல அல்லாஹ் ம். இததான் வந்து ஒரு சில பேர் ஆதாரமா சொல்றாங்க. சொர்க்க ம்ஹ்ம். நரகம்லாம் மேல இருக்கு. ஏன்னா ம்ஹ்ம். அல்லாஹ் வந்து அந்த வானம் என்ற திரையை அகற்றிட்டான்னா, அதுக்கு ம்ஹ்ம். மேல இருக்கக்கூடிய நரகங்கள், அதனுடைய தண்டனைகள் தெரியும். சொர்க்கம் ம். அதனுடைய இன்பங்கள் தெரியும்ன்றாங்க. ம். கஷத்தனா கஷத்தனா உரிக்கிறதுங்களாம்மா? உரிக்கிறதுங்கிறாங்க. ம். கஷத். அதாவது இப்படி கூட நினைக்கிறது. ஊர்ல கசாப்பு கடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன? ஆ க தோல உரிக்கிறது. அதுலேருந்து இதுல வந்திருக்குமோ? க இருக்கலாம். அ இதுலருந்து அது வந்திருக்கும். இதுலருந்து. இதுலேருந்து தான். அரபு அரபு வார்த்தையா இருக்கும். கசாப். அரபுதான் அசல். அ. ம்ஹ்ம். கஷ்டம். ஸோ அல்லாஹ் வந்து ஆனா, உரிச்சுருவான். திரைய இப்போ உரிக்கிறான். ம். பையனுக்கு பையனுக்கு ஸ்கூல் விட்டாங்க. சரிங்க. கூட்டிட்டு வந்துடுறேன். வந்துட்டு சரிங்க. அப்படியே கன்டின்யூ பண்ணுவோமா? உங்களுக்கு டைம் இருக்குமா? இருக்கும், இருக்கும். எனக்கு மகரிப் இன்னொரு 20 நிமிஷம் இருக்கு. என்ன? ஆமா. 20 நிமிஷம் இருக்கா? சரி நான் ஆமா. போயிட்டு வந்துடுறேன். வந்த உடனே அந்த ஒரு 1/4 மணி நேரமா ம். நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா வந்துடுறேன். அல்லாஹ், நான் இன்ஷா குயிக்கா வந்துடுறேன். வாங்க, வாங்க, வாங்க. பேசலாம். ஆ. வாங்க வாங்க.
Ya Allah, baca, baca. அல்லாஹ். ஆமா கேட்குறியா? ஷாப்பு கடைக்கு போயிட்டியா? நல்லா சொல்றான் பாரு அந்த மறுமை நாளோட எப்படி 2, 3 இது ஆர்டர் எப்படி இருக்கும்னா, சூரியன சொல்றான், நட்சத்திரங்கள் உருவங்குறான், அந்த வேல்யூபிள்ஸ் எல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஓடுவாங்க அங்கேயும் இங்கேயும். காட்டு மிருகங்கள்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்துரும். இது நம்ம கடல் எரியும். ம். எல்லாம் ஒண்ணா சேர்க்கப்படும். எல்லாம் சீன் இன்ஷா அல்லாஹ். ஜன்னத்து முஸ்லிஃபா. ஏய், தூங்கிட்டியா? இப்பதான் படுத்தேன். பாரு பசங்க என்ன ரெண்டு பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கோம். பார்த்துட்டு வரேன். நாளைக்கு படிச்சுட்டு இருக்கோம். பதினாலு விஷயம் வந்துச்சான்னு தெரியல. நினைக்கிறேன் 7 மணிக்கு தான் முடியும்.
ஹலோ. சொல்லுங்கண்ணே. நல்லா இருக்குது. சொல்லுங்க. ஏன் ஏங்க? ம். கிளம்புறீங்களான்னு கேட்டேன். இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குதா? இருக்கு. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம். ஆமா. அப்படிங்களா? ஆ. கனெக்ட் பண்ணிடலாமா? பண்ணலாமே. பண்ணலாம். வந்துருங்க. பிஸ்மில்லா. ஆன்லைன்ல தான் நான் இருக்கு. வந்துட்டேன். ஆன்லைன்ல தான் இருக்கு. ஆன்லைன்ல தான் இருக்கு. ஓகேண்ணே. நம்ம என் பையனுடைய உஸ்தாது ஸ்கூல்ல ஓ! ம்ஹ்ம். காய்ச்சல் வந்துச்சாண்ணா அவருக்கு. சரி. காய்ச்சல் வந்து ஒரு வாய் கூனிட்டு இருக்குதுண்ணே. இல்ல. ஒரு வாய் ஒரு சைடு கூனிக்கிட்டும் கண்ணு வந்து அப்படியே அது பிளிங்க் ஆகுது பாவம். இல்ல. என்னங்க ம். ஒரு ரொம்ப நல்ல சின்சியரான உஸ்தாது அவரு. சரிங்க. என் பையனை கேட்டேன். பையன் ம். அத்தா அவருக்கு வாய் ஒரு மாதிரி ஆச்சுன்னா சின்ன பையன் அவருக்கு தெரியாம சொல்றான்னு பார்த்தேன். இப்பதான் பார்த்தேன் அவரு நேர்ல. அடடா! அதான் அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். சரி. பிசியோதெரபி எடுக்கிறேன் அப்படின்னாரு. ஓ! ஆமாண்ணே. சின்ன வயசு 30 வயசு தானே. கல்யாணம் இப்பதான் ஒரு குழந்தை. இல்ல. ஆ. என்ன ஏதாவது சம்பந்தமா ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க நீங்க ஐடியா. பாவம் அது எப்படி இது பண்றது? ஆ. டாக்டர் என்ன சொன்னாங்களாம், ஆ. இல்லங்க கொஞ்சம் ஹெவியான காய்ச்சல் இது மாதிரி வந்தாக்கா ஆ. சமயத்து இந்த மாதிரி அந்த ம். அந்த சைடு போற நரம்புகள்ல ரத்தம் வந்து ஆ. இதுவா கூட ஆயிரத்து வாய்ப்பு இருக்குன்றாங்களாம். ஆ. அல்லாதான் லேசாக்குறான் பாவம். ஆமா. திருவிழாங்கடக்கார ஒரு அரக்கோணம் பக்கத்து உள்ள ஊரு. ஓ! டெய்லியும் வந்து இந்த ஸ்கூல்ல சனா ஸ்கூல்ல வந்து ஆ. குரான் சொல்லி கொடுத்துட்டு போற ஒரு பாவம். ஓகே. இப்ப சனா ஸ்கூல்ல தான் உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்களா? சனா ஸ்கூல். ஆமாண்ணே. வீட்டு பக்கத்துலயே தான் இருக்கேன். ஓகே. ரைட். ஓகே. அது 3 ஜூஸ் மனப்பாடம் பண்ணிட்டாண்ணே பெரிய பையன். மாஷா அல்லாஹ். நான் 8வது படிக்கும்போது ஆபீஸ் ஆயிடுவான் இன்ஷா அல்லாஹ். ஓ! ஓகே. மாஷா ஆமாண்ணே. அல்லாஹ். உள்ள பாருங்க என்ன வர மாட்டேங்குதுண்ணே. இந்த லிங்க் உள்ள இல்ல வேற லிங்க் லிங்க் அனுப்புறீங்களா? அந்த அதேதான். லிங்க் உள்ள வரேன். அதேதான். அதேதானா? ஆமா. இல்லன்னா ஒருவேளை நான் இதை கட் பண்ணிருக்கேன். கால் இருந்தா கூட ஒரு கால் இருக்கு. டவர் கம்மியா இருக்கா அப்படி இருக்கலாம். அதை நான் இதை கட் பண்ண உள்ள வரேன். வலிக்குது. இப்போ இல்ல அதோட பஞ்ச் பண்ணா மம்மிட்ட சொல்லு. ஏன் என்ன செஞ்ச? ஒண்ணுமே செய்யல. வேற பிரியாணி சாப்பிட்டு ஒரு நாளைக்கு தான் இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு காலையில நான் இது சாப்பிட்டு அது சாப்பிட்டு வரும்போது டீச்சர் போயிட்டாங்களா? டீச்சர் போயிட்டாங்களா? ஆமா. ரெஸ்ட். நீ நகத்தை வேற வாயில வச்சு கடிச்சுக்கிட்டே இருக்க. அழுக்கு இது என்ன செய்யறான்? பென்சில் எல்லாம் நகத்துள்ள விட்டு உடிச்சுக்கிட்டுறான். பெண்ணை வச்சுக்கிறான். அப்புறம் நகத்துள்ள கையாட்டு நகத்தை கடிக்கிற. பிரியாணியா நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம். எங்களுக்குலாம் ஒண்ணும் செய்யல. மேபி பீஃப்ல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. டாய்லெட் எப்போ போனா? டாய்லெட் எப்போ சூடா தண்ணி குடிச்சியா? ஹலோ. இப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் விட்டுச்சு. உட்காந்து திருப்பி வந்துச்சு. 5 மினிட்ஸ்க்கு விட்டுச்சு. சயின்ஸ் இப்ப என்ன படிச்ச? லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். புரிஞ்சிருச்சா? எழுத வருதா? டோஸ் தான் படிச்சியா? வீடு தெரிஞ்சுங்களா இருந்து? தெரியும். ஓகே. எனக்கு தெரியல. வெத்தில தைலம் எனக்கு தெரியுதுங்களா? தெரிஞ்சுங்க. ஸ்கிரீன் தெரியுது. இதழ் இதழ் ஜன்னத்து முஸ்லிபாத் 13. நல்லோர்களுக்காக வேண்டி சுருக்கம் சமீபப்படும். சமீபம். ஜுல்ஃபானா சமீபம். அது ஜுல்ஃபானா பக்கத்துல உள்ள இடம். ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய இடம் கூட சொல்றாங்க. கண்ணியமானதுக்கு தான் ஜுல்ஃபா. அதுதான் முஸ்தலிஃபா கூட இருக்கு இல்லையா? அரஃபா, முஸ்தலிஃபா. அது கூட அருகில் இருக்கிற இடம். அதுக்காக இது ஒரு புனித இடங்கிறது கூட நம்ம நல்லா முஸ்தலிஃபான்னு பேர் வச்சிருக்கதா சொல்லுவாங்க. அது பயபக்தியோடையக்காக அலங்கரிக்கப்பட்டு இங்கே உலகத்துல வந்து யாரு கேவலமா ட்ரீட் பண்ணப்பட்டாங்களோ, அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அங்க ஒரு
கண்ணியமான மாத்துறான் பாருங்க. கண்ணியம் இங்க கண்ணியம் இல்லாதவங்களுக்கு கண்ணியம் கிடைக்குது. இங்க பா, இங்க கௌரவம் இருந்தவங்களுக்கு வந்து நரகத்தை கொடுக்குறான். அப்படியே சீனே மாறுது. மாறிடுதாங்க. நல்லா காப்பாற்றணும். அதான் பயபக்தியுடையவர்னு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் ப்ராக்கெட்டில் கூட. எல்லாருக்கும் கிடையாது. எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி உள்ளது. இந்த விதல் ஜஹீமு சுயரத்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா காப்பாற்றணும். அலிமத் நஃப்சுன் மா அஹ்தரத். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் உலகில் செய்து கொண்டு வந்ததை நன்கு அறிந்து கொள்ளும். எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அங்க போனா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ணேன் ஆமா என்னுடைய 40 வயசுல, ஆமா என்னுடைய 80 வயசுல, என்னுடைய 98 வயசுல நான் என்ன பண்ணேன் அப்படின்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஆமா. அது சூரியன் மடக்கிறது, சந்திரன் உழுவுறது மாதிரிலாம் அங்கே தேவையில்லை. அவன் வந்து அவனுக்கே தெரியும். ஆமா, ம். தெரிஞ்சிடும். எல்லாமே வந்து அகதரத்துனா ஆஜர். இந்த ஸ்கூல் சொல்லல ஆஜர் ஆமா, வந்து இதில் ஹதரை பிரசன்ட் வந்துருக்குறாங்க. பிரசன்ட் ப்ரெசென்ட் பண்ணணும். இதுல இந்த ஹசரத் தான் ஹாசிர் பிரசன்ட். ஓகே. அது வந்து யாருக்குமே வந்து விதிவிலக்கு கிடையாது. எல்லாருக்குமே மஸ்ட் கம்பல்சரி. ஆமா ஆமா அந்த அமல் நாமா படிக்கிறது. ஓ கண்டிப்பா. நான் என் அமல் நாமா படிச்சே ஆகணும். நீங்கள் உங்கள் அமல் நாமா படிச்சே ஆகணும். ஆமா, எல்லாரும் உங்க அமல் கிதாபிலே நாமா வருது. இக்ரா கிதாப கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா. பனி இஸ்ரவேல்ல வருது, சூரா இஸ்ராயில்ல. உன்னுடைய புக்கை நீயே படிப்பான்றான் அல்லாஹ். கஃபா பினஃப்ஸிகல் யௌம். உன்னை பத்தி பிளஸ் ஆர் மைனஸ் சொல்றதுக்கு நீயே போதும். உனக்கு சாட்சி கீட்சி வெளியாளு அதெல்லாம் தேவையில்லை. உன் புக்கை நீயே ரீட் பண்ணுவான் அல்லாஹ். அப்போ கேள்வி கணக்குங்கிறது அடுத்த ஸ்டேஜா? கேள்வி கணக்குங்கிறது ஆமா ஆமா, அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். சில பேர் கேள்வி அது கணக்கு வந்து இல்லாம என்ன பண்றது, உனக்கு கொடுத்தல, ஆமா அதாவது உனக்கு கொடுத்தல ஆமா வந்து இக்ரார்னா என்ன, ரீட் பண்றது. நான் ஆமா பண்ண நல்லது கெட்டது எல்லாத்தையும் ரீட் பண்ணிடுறது நானே, ரீடிங். அதுக்கடுத்து கொஸ்டின். ஏண்டாடே உனக்கு நான் கொடுத்தனா, இல்ம கொடுத்தனா, பொருளை கொடுத்தனா, பதவி கொடுத்தனா, என்ன பண்ண? ஒரு சில பேர் அதுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட் பாஸ் ஃப்ரீ, போயிட்டே இருப்பாங்க சல்லுன்னு. எல்லாம் அந்த கூட்டத்தில் நம்மளால ஆக்கணும்னு. ஆமீன் 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 இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்லாஹ் ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸ். சப்ஜெக்ட் மாறுது. திருப்பி மனிதர்களை நட்சத்திரங்கள் பின் சென்று விலகக்கூடியவற்றை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன். ஹன்னாஸ் ஹன்னாஸ் ஹுன்னஸ் பின்னாடி போய் மறைஞ்சிருது. ஆமா, அது அந்த இது கூட வருது இல்ல, ஹன்னாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சூறால வருதா இல்லைங்களா, அதே தான் இது ஹுன்னஸ். அதாவது இந்த ட்விங்கிள் பண்ணுதுங்கிறாங்கல்ல, சில நட்சத்திரங்கள் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு. அதாவது ஆமா ஆமா, சிலது வந்து ஒலி திடீர்னு ஆஃப் ஆகும், எரியும் லைட்டு வந்து இந்த அந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா தான் கண்ட்ரோல் பண்ணுறான். இது வந்து கண்டிப்பா கண்டிப்பா. சத்தியம் செய்கிறான். லாங்கிறது வந்து என்னன்னா, ஹீஸ் கண்ட்ரோலர், ஹீஸ் ரன்னர், ஹீஸ் அட்மின், ஹீஸ் டைரக்டர், ஹீஸ் மேனேஜர், ஹீஸ் ஓனர், ஹீஸ் எவ்ரிபடி. அதாவது இந்த நட்சத்திரங்களை வச்சு நிறைய அந்த காலத்துல குறைஷிகள் இப்போவே பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை பார்த்து நிறைய குறி சொல்லுவாங்களாம், ஜோசியம். நட்சத்திரம், அது பேரே 4 அது நட்சத்திரம். அது அது நீ கண்ட்ரோல் பண்றதுல நான் கண்ட்ரோல் பண்றேன். அந்த நட்சத்திரம் அங்கேருந்து இங்கே கீழே விழுந்துச்சுன்னா நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது, அப்படிலாம் கூட ஒரு நம்பிக்கை. நம்ம என்ன நம்பிக்கை, ஆமா, பொருட்டு நம்பிக்கைம்பாங்கல்ல. ஆமா ஆமா, மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைக்கும் இது எல்லாம் சொல்றான். இந்த சந்திரன்களால ஒன்றும் கிடையாது, நான் தான் அதை கண்ட்ரோல் பண்றேன், சத்தியம் பண்றா சொல்றாங்க. பெரிய பிசினஸ் இது இப்போ. ஆமாண்ணே, சூரியன் அங்க நிக்குது, இந்த இந்துக்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்துக்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா
இந்த ம். கல்யாணத்துக்காக வேண்டிய வர தேடுறதுக்காக வேண்டி அந்த இதுன்னு போவாங்க. இந்த ம். இவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க அதுக்கு ம். நட்சத்திரம் பாக்கணும் ஒரு பேர் இருக்கு. ஜாதகம் பாக்குறதுன்னுவாங்க. ஆ, சுப்ஹானல்லாஹ். ஆமா. அதுல கோடி கணக்குல கொட்டுறானுங்க அதுல வேஸ்ட்டா. நல்லா. இல்ல மத்தவங்கள பத்தி பேச நம்ம இதுலயே நெறைய இந்த வீண் நம்பிக்கைலாம் இருக்கு பாருங்க. அ இந்த நல்ல நாள் பார்க்கறது, என்ன தேய்பிறை, வளர்பிறை, என்ன அ சஃபர் மாசம். ஏன் மத்தவங்கள ஏன் நம்ம பேசிக்கிட்டு? என்ன நெனைக்கிறீங்க? இருக்கு இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அ நமக்குள்ளே இவ்வளவு அழுக்கு இருக்கு. நல்ல நேரம் பார்க்கறது நிக்காஹ்க்கு, என்ன அ அதெல்லாம் இதுல ஒண்ணும் இல்லன்றான். எல்லாம் ஒரே அடி அடிச்சுடுறான். நட்சத்திரங்கள்லாம் கிடையாது. என்ன அது ஜவாரில் குன்னஸ். அல்லாஹ் சொல்றதே பாருங்களேன். ஆமா, அந்த ஆமா. ஹுன்னஸ்ன்னு சொல்லி நட்சத்திரம் வந்து அத ம். லாஷையா ஆக்குறான். ஆமா, டசின்ட் ஆக்குறான். அது ஒண்ணும் ம். இல்லன்றான். ஆமா. நீ எந்த ம். நட்சத்திரத்த மையமா வச்சு ம்ஹ்ம். உங்களுடைய சாஸ்திரங்களை உருவாக்குகிறீர்களோ, ஆமா, அத அந்த ஹுன்னஸ்ன்னு சொல்லி அது ஒண்ணும் இல்லப்பா. அது போய் ம். மறைகிறதுப்பா. அத ஆமா, மறைக்கிறதும் நான் தான். அத வெளிப்படுத்துறதும் நான் தான்ட்டான். ஆமா. சில இடத்துல சத்தியம்னு ஒரு இடத்துல தர்ஜுமா பண்ணிருக்காங்க. சில இடத்துல அப்படி இல்ல அப்படின்றாங்க. ஃபலா. ஆ, ஆ, அவ்வாறு இல்லை. லைக். மீண்டும் மீண்டும் திரும்பி வரக்கூடிய ம். தாரைகள். அது ஜவாரில் குன்னஸ். செல்கின்றவை, மறையக்கூடியவை. வேகமாக. ம். இதுவும் அல்லாஹ் வந்து இந்த மாரி இப்போ சில இடத்துல எப்படி ஜின்னு போய் மேல நிண்டு ஒட்டு கேட்க போகுது. அங்க வந்து எரி நட்சத்திரத்த விட்டு அல்லாஹ் விரட்டுறான். என்ன? ஆ அதுக்கு வந்து எந்த சக்தியும் கிடையாது. சும்மா ஒட்டு கேட்டுட்டு தான் வருது. அதுவும் வந்து சொல்றாங்க. இது இந்த எரி நட்சத்திரத்த பத்தி சொல்றாங்க இது. ம், ம், ம். குன்னஸ். வந்து அங்க மேல சொர்க்கத்துல அல்லாஹ் கிட்ட மலாயிகத்துமார்கள் என்ன பேசுறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. என்ன? அப்படிங்கிறதையும் இது கண்டிப்பா. உணர்த்துது இந்த ஆயத்து அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு அலம். ம். சில அல்லாஹ் வசனங்கள் சில ஆயத்துக்கள் வருது இல்லையா? அ ஜின்னு போய் ஒட்டு கேட்டுட்டு வருது. அங்க என்ன நடக்க போகுது? என்ன உலகத்துல நடக்க ம். போகுதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து வீண் நம்பிக்கை இல்லையா? அவநம்பிக்கை அதெல்லாம். எந்த அது எதுவும் கேட்க கண்டிப்பா. முடியாது. கேட்கறதுக்கு முன்னாடி அது வந்து அந்த எரி நட்சத்திரத்தினால எல்லாம் விரட்டிடுறான். மலாய்க்கத்துமார்கள வச்சு. அதானே இது வேகமாக செல்கின்ற நட்சத்திரங்கள், தோன்றுகின்ற நட்சத்திரங்கள் இல்லைங்களா? மறையக்கூடியதாக இப்ப இந்த எரி நட்சத்திரங்கள் ஆமா. ஒண்ணு பார்க்குறது ஊர்லலாம். நீங்க எதா பார்த்துருக்கீங்களா? எரி நட்சத்திரங்கள் விழுறதெல்லாம்? பாத்துக்கிறேன். ம். நெறைய டைம் பாத்துக்கிறேன். நெறைய டைம் பாத்துக்கிறேன். ஆ. ம். இது வல்லைலி இதா அஸ்அஸ். ம். ஆ விடை இரவின் மீது சத்தியமாக அது பின்னோக்கி செல்லும்போதுங்கிறாங்க. என்ன? இதுவும் வந்து அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அல்லாஹ் நைட்ட கொண்டு போறது அல்லாஹ்வுடைய அ ஒரு செயல் தான். ஆமா. ம். இன்னும் ம். ஒரு ஆயத்துல பாத்தீங்கன்னாக்கா, அல்லாஹ் சொல்லுவான், இரவ ம். பகல்ல இருந்து உரிக்கிறேன். பகல ம். இரவுல இருந்து உரிக்கிறேன். தோல உரிக்கிற ம். மாரி சொல்லி காட்டுவான். ம். வஸ்ஸுபுஹி இதா தனஃபஸ். அ காலையின் நஃபஸ் காலையின் மீது சத்தியமாக அது தெளிவாகி விடும்போது, சிலதுல பார்த்தீங்கன்னா, மூச்சு விட்டுக்கொண்டு எழும் வைகறையின் மீது இல்ல, சத்தியமாக. ம்ஹ்ம். அதாவதுங்க, ம்ஹ்ம். மூச்சு நம்ம விடுறது எப்படி பொறுமையா விடுவோம். அதே ம். போல தான் ஃபஜர் பாத்தீங்கன்னாக்கா, டக்குன்னு முழு வெளிச்சம் வந்துராது. கொஞ்சம் ம். கொஞ்சமா, ம். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, ம். லைட்டா, 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 லைட்டா. அதுதான் தனஃபஸ். மூச்சு விட நஃப்ஸுக்கு வந்து மூச்சு கூட சொல்றாங்க. ம்ஹ்ம். ஆமா. அதுவும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க ஒண்ணும் செஞ்சிட முடியாது. நைட்டையும் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. ஆமா. அது எப்போ உதிக்கணுமோ உதிக்க செய்வான் அல்லாஹ். எப்போ நைட்ட கொண்டு வரணுமோ அப்போ கொண்டு வருவான் அல்லாஹ். என்ன? உங்களுக்கு எதுவுமே நம்ம கையில எதுவுமே இல்லைன்றான். என்ன? தன்னுடைய ஒரு ஒரு உயர்வ காமிக்கிறான் இதுல. இப்படிங்க நம்ம நம்ம ஒண்ணுமே கிடையாதுன்றான் அல்லாஹ். நான் உன் கையில எதுவுமே இல்ல. என்ன? சூரியன், சந்திரன எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்றேன். இன்னஹு லகவுலுன் ரசூலின் கரீம்.
இது குரான் எனும் மிக்க கண்ணியமுள்ள ஜிப்ரீல் எனும் ஒரு தூதரின் மூலம் அனுப்பப்பட்ட கூற்று. ம். இன்னஹு லகவுலு ரசூலின் நிச்சயமாக ம். ம். இது ம். கண்ணியத்துக்குரிய தூதரின் கூற்றாகும். ம். ம். ஸோ கவுல் கலம்னா அது வேற பேச்சு. கவுல்னா அல்லாஹ்வுடைய பேச்சு. கவுல் ஆமா. கலம்னா நீங்க நான் பேசுறதெல்லாம் கலம். ம், ம். கவுல்னா அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்படி ஒண்ணு இருக்குங்களா? கவுலுக்கும் கலத்துக்கும் என்ன வித்தியாசம்? கலாம் கவுல் இல்ல அசல்ல கலாம் அப்படின்னு சொன்னாதானே முழுமையான ம். பேச்சுன்னு சொல்லுவாங்க. குரான் ம். வந்து கலாமுல்லா. ம். குரானே ம். கலாமுல்லா தான். ஆனா ம். அந்த கலாம ம். கவுலா ஜிப்ரீல் என்ன பண்றாருனாக்க கொண்டு வந்து ரசூலா கிட்ட சொல்றார். கவுல் ம். சேர்த்து வைக்கிறார். ம். 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 ரசூல்னா இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த தான் சொல்றாங்க இல்லைங்களா? ம். ஆமா ஜிப்ரீல் ஜிப்ரீல். ம். அந்த இந்த தர்ஜுமால பாருங்க, அப்துல் ஹமீத் பாக்கவி தர்ஜுமால பாருங்க. ம்ஹ்ம். ஜிப்ரீல் எனும் ஒரு வானதூதர்ன்னு தான் போடுறாங்க. 2லயுமே ஜிப்ரீல்ன்னு தான் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அவங்க தானே வஹீயுடைய தூதர். ம். ம். ஜிப்ரீல்னே எல்லாம் சொல்லிட வேண்டியதுதானே. இல்ல கவுலுன் ஜிப்ரீலின் கரீம். ம். ஆ. ம்ஹ்ம். கரீம்னா அது ஒரு ஹானர் பண்றான் அவங்க. ஆமா, ஆமா. ம்ஹ்ம். ஷைத்தான். ம்ஹ்ம். ஸோ இது வந்து கண்ணியமான, கண்ணியமான சங்கையான இது ஒரு வந்து ஒரு தூதரின் மூலமாக இருந்தது. அனுப்பப்படக்கூடிய வார்த்தை. இது ஒரு காஹினுடைய ஒரு 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 இது காஹின்னா எல்லாம் சொல்லுவாங்க. காஹின்னா குறி சொல்றவரு, அவரோட ஸ்பீச்லாம் இல்ல இது. அதெல்லாம் கிடையாது. சாஹிர், காஹின் இவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஆமா. அதுக்கு முன்னாடி இந்த வெளிச்சம் முன்னாடி சொல்ற பாருங்க. அதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துல இதா தனஃபுஸ் அந்த மாரி ஒரு கிளியரான ஒரு வார்த்தை இது. என்ன? இது வந்து எப்படி சொல்லலாம்? ஸோ நமக்கு என்ன இதுல படிப்பினை இன்ஷா அல்லாஹ். ஆ, இன்னும் கொஞ்சம் படிச்சுக்குவோம். தி குவத்தின் இந்த அர்ஷில் மக்கீன் அவர் மிக்க சக்தியுடையவர், அர்ஷுக்குடைய பெரும் பெரும் பதவியுடையவர். முத்தாயின் சம்ம அமீன் கீழ்ப்படியப்படுவர், அங்கு நம்பிக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகிமையை சொல்றான். 2லயும் இல்லைங்களா? ஆமா, ஆமா. ம். அதாவது ஏன்னா எல்லா பரிசுத்தவன் அது ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க, ஆமா அந்த ம். குரானை கொண்டு வர அதுல ஏதாவது கலக்கலாம்ல, ம். இல்ல அவருக்கு இருந்து யாரா புடிங்க அதுன்னு ஏதாவது கலந்துடலாம்ல ஆமா. ம். அப்படின்னு சொல்லும் போதுதான் அல்லாஹ் வந்து அதுகிட்ட ஒரு இது வைக்கிறான், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான். ம். ஏன் ஒரு ம். சாதாரண ஆளு இல்லடா வந்து வரவரு ம். ம். தி குவத்தின் குவா ஐந்ததில் ம். ஆட்சி. ஆமா, ஆ. சக்தி உடையவர், சாதாரண ஆளு, மிகப்பெரிய ஒரு மலக்கு அவரு. ம். ம். அதே போல அரிசுடையவனான அல்லாஹ்விடத்துல அவருக்கு தனி மதிப்பு இருக்கு. ஆ. ம். முத்தாஇன் சம்மாமி, ஆமா. நம்பிக்கையாளனுக்கு அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. ஆ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு ம். அற்புதமான தன்மைகள்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓ, நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க யார்ட்டேருந்தும் அந்த இன்ஃபர்மேஷன் நடுவுல யாரும் வாங்க முடியாது. நேரா வந்து ரசூலுல்லாஹி தான் குடுக்குறாங்க அவங்க. இல்லைங்களா? ஆமா, இன்ஸ்பிரேஷனை வந்து அவர்கிட்ட இருந்து ம். யாரும் புடுங்கோ இல்ல அவர்கிட்ட இருந்து ஆமா. ம். அந்த மாதிரி ஆள் அவங்க. ம். மக்கீன். மக்கீன்னா வந்து நான் ஒரு கண்ணியமான இடம்னு தான் சொல்றாங்க அதுவும். என்ன? ஆ, மக்கான். வந்து பாஷ் ஏரியா சொல்றாங்க இல்லையா? என்ன? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்ல எது ரொம்ப ஒரு ஒரு காஸ்ட்லியான ஏரியான்னா எதுங்க மெட்ராஸ்ல? போயஸ் கார்டனா? என்ன?
ஹலோ அண்ணா நகர். அண்ணா நகர் இல்ல, இது இன்னொன்று இருக்கு அந்த அண்ணா நகர். அண்ணா நகரா? அண்ணா நகரை விட அந்த போயஸ் கார்டன் பக்கத்தில் ஒன்று இருக்கும். அந்த பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த கலைஞர் ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. போட் கிளப்பா? போட் கிளப். ஹலோ ஹலோ அண்ணா கேக்குதுங்களா? கேட்குது கேட்குது கேட்குது. என்ன போட் கிளப்புங்களா சென்னையில்? ம் ம் OMR. போட் கிளப்னு ஒன்று இருக்கு. போட் கிளப். ம் போட் கிளப். அங்கே முரசொலி மாறன் வீடெல்லாம் அங்கே இருக்குங்களா? தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாண்ணே, ஆமாண்ணே. உதாரணத்துக்கு ஈசிஆர். சொல்றேன். உதாரணத்துக்கு ஈசிஆர். ஈஸியாரு. அதான் மக்கீன் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மக்கான் மதிப்பான இடத்துல இருக்கிறவர் அவரு. அவங்களோட புகழ சொல்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை. மத்தாயின் சம் அமீன், கீழ்ப்படியப்படுகிறவர், நம்பிக்கைக்குரியவர். அல்லாஹ்க்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவரு. ஆமா. அது இப்ப ரொம்ப நம்பிக்கையானவர். கீழ்ப்படியப்படுகிறவர்னு போட்டிருக்கான். அவருக்கு வந்து எல்லா மலாய்க்கத்துமார்களும் அவருக்கு கீழே படியப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அப்படிதானே? வானவர்களின் தலைவர். ஆமா, எல்லா வானவர்களும் அவருக்கு கீழ்ப்படிவாங்க. ஆமா ஆமா. அது இங்க வந்து மத்தான்னா ஒரு வெறுப்பு இல்லாம விருப்பத்தோட. ஆமா ஆமா ஆமா. ஒரு மிலிட்ரியில வந்து பாத்தீங்கன்னா, மிலிட்ரி கமாண்டருக்கு வந்து வெறுப்போட கூட சில பேர் கீழ்ப்படிப்பாங்க. என்ன? ஆமா ஆமா. முக்காவாசி பேர் அப்படிதான் இருப்பான். சில பேர் இல்ல, முக்காவாசி பேர். சம்மா மீன் அந்த மாதிரி. சம்மன்னா தர்ஃப் மக்கான்ங்கிறாங்களா? அப்படின்னா என்ன? ஹியூஜ் ஃபாலோவிங். தர்ஃப் மக்கானா? அதிகம். சம்மனா அதிகம், ஜியாதா. நம்பிக்கைக்குரியவர். அவர் தான் வந்து கொண்டு வராரு. அந்த குரானுடைய மகிமையெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி நான் அமைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு தலைவர், மாணவர் தலைவர் மூலமா உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம கண்ணியம் கொடுக்கணும், இது எப்படி நம்ம வெயிட்டு கொடுக்கணும். வெயிட்டு கொடுக்கணும்னா தூக்கி மேல இடத்துல வச்சு அலங்கரிச்சு வைக்கக்கூடாது. படிச்சு அதை செயல்படுத்துங்க. கண்டிப்பா அப்படிங்கிறது நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்பேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். இதோட நம்ம நிப்பாட்டிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நல்லதுண்ணே. ரொம்ப அற்புதமான தகவல்களை இன்னைக்கு நம்ம வந்து பகிரப்பட்டோம். அல்லாஹ்வோட கிருபையில அல்லாஹ் தஆலா வந்து நம்ம பேசினதை நமக்கு அமல் செய்வதற்கு முதல் தௌஃபீக் செய்யணும். ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நல்லதுண்ணே, துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அவருக்கு வாய் கோணிச்சுனே, அது ஏதாவது மருத்துவம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நெட்ல பார்த்து சொல்லுங்க. பாவம் வாய் நல்லா கோணிட்டு. இங்க நம்ம சிங்கப்பூர்ல ஒருத்தருக்கு அப்படிதான் ஆச்சு. அவரு கேரளா போனார். கேரளாக்கு போய் சரிப்படுத்தினார். அப்படிங்களா? கேரளால வந்து என்ன அவரு எங்க பண்ணாருன்னா நம்பர் வாங்கி தரேன், கேளுங்க. இது வந்து கேரளாக்கு பெஸ்ட். இந்த வாதங்களுக்கு வந்து ஆமாமா, கேரளால பொதுவாவே அவங்க கேரளாக்காரங்க வந்து அந்த அந்த இதுல நம்பர் 1 ஆயுர்வேதிக். இல்ல சார், யாரு நம்ம ஊர்ல யாரு ஒருத்தங்களுக்கு ஆச்சுல்ல, வாய் கோணிக்குச்சு. வாய் கோணி இருக்காங்க. சரி, நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நல்லதுண்ணே, துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.